தமிழ்நாட்டில் மெகா ஹிட் அடித்திருக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஹை பட்ஜெட்டில் வசூலை வாரி குவித்து விட்டனர் என்றே கூறலாம். சுமார் 25 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் குணா திரைப்படம் குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மலை பகுதிகளில் விளையாட்டு சிந்தனையிலும் மது போதையிலும் யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதையும் அந்த திரைப்படம் எச்சரிக்கையாக கூறியிருக்கிறது. குறிப்பாக உயிர் நண்பன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று உயிரையே கொடுத்து குகையின் உள்ளே இறங்கி நண்பனை மீட்டு வெளியே கொண்டு வரும் அந்த காட்சியெல்லாம் மெய்சிலிர்க்க வைக்கும் தருணமாக இருந்தது. சரி, இந்த திரைப்படத்தில் எத்தனையோ கார்களை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் குறிப்பாக அந்த டொயோட்டா குவாலிஸ் காரை எதற்காக பயன்படுத்தினார்கள்? கடந்த 2000ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் டொயோட்டா குவாலிஸ் கார் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பரவலாக ஏராளமானோர் அந்த குவாலிஸ் காரில் சீறி கொண்டு வந்து நிற்பதை பார்த்திருப்போம். 10 பேர் ஏறினாலும் கெத்தாக பயணிக்கக்கூடிய அந்த வாகனம், அதன் ஸ்பீட், அதன் குவாலிட்டி குறித்து இன்றளவும் பலரும் நல்ல விமர்சனங்களையே தெரிவித்து வருவார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக வரவேற்பு பெற்றிருந்த, பாராட்டு பெற்றிருந்த, ஹிட் அடித்திருந்த அந்த குவாலிஸ் கார்களை 2005ஆம் ஆண்டோடு குவாலிஸ் கார்களின் விற்பனையையே நிறுத்தி கொண்டது. இதில் அப்படியே நிறுத்தி கொள்ளப்பட்டது. அதன் பிறகு டொயோட்டோ இன்னோவா, டொயோட்டோ கிறிஸ்டா என பல கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டு விட்டாலும் குவாலிஸ் என்ற கார் இன்றளவும் மக்கள் மனதை விட்டு நீங்காத ஒன்று. அதன் பயணத்திற்கான நம்பகத்தன்மை, சக்தி வாய்ந்த மற்றும் தரமான என்ஜின்கள், 10 பேர் தாராளமாக அமர்ந்து பயணிக்கும் 3+3+4 என்ற சீட்டர் அமைப்பு, சீறி கொண்டு மலை ஏறக்கூடிய வாகனம். இதற்காகவே தான் அந்த வாகனத்தை தேர்வு செய்தோம். குறிப்பாக கார் தான் பெஸ்ட் என்றும் அவர்கள் தீர்மானித்த காரணத்தினால் சிகப்பு நிற குவாலிஸ் காரை தேர்வு செய்ததாக மஞ்சுமல் பாய்ஸ் குழுவினர் மனம் திறந்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது.